நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் சமாதான ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மே மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனமாவது 107 சங்கீதம் 13 வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் என்பதே. ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதத்திலும் தங்களுடைய வியாதிகள் நிமித்தம், தங்களுடைய கஷ்டங்கள் நிமித்தம், தங்களுடைய வேதனைகள் நிமித்தம், தங்களுக்கு ஏற்படுகிற சகலவித பாடுகள் நிமித்தம் ஆண்டவர்களுக்கு யார் யார் அபயமிடுகிறார்களோ அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனையோ பேர் வியாதி நிமித்தமாக கஷ்டப்பட்டு இருக்க கூடும், கடன் பிரச்சனை நிமித்தமாக ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனைகளுக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடும். அப்படிப்பட்டதான மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். எப்பொழுது விடுதலை தருவார்? நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, உண்மையாய் கூப்பிடும் போது, மனதால் கூப்பிடும் போது, தங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு ஆண்டவர் சமீபமாய் இருந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும், அனைத்து தீமைகளுக்கும், அனைத்து வியாதிகளுக்கும் சுகமாக்கி விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டதான ஆண்டவரை நாம் நன்றியோடு அனுதினமும் நாம் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் ஆண்டவரை நாம் அனுதினமும் ஆண்டவரை அண்டிக் கொள்ள வேண்டும். இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சுகத்தை தர வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை உறுதியாக நாம் பிடித்து பற்றிக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மே மாதத்தில் முதல் நாளில் ஆண்டவரே யார் யாரெல்லாம் உண்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் இக்கட்டுகளில் இருக்கிறோம் என்று, நாங்கள் ஆபத்தில் இருக்கிறோம் என்று உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, நீர் அவர்களுக்கு ஆண்டவரே உமது வார்த்தையை அனுப்பி தகப்பனே, உமது கரத்தின் கிரியை அவர்கள் மேல் இருந்த தகப்பனே, உமது சுகமாகும் வல்லமை அவர்கள் நடந்து வர வேண்டுமா என ஆட்சேபிக்கிறோம். வியாதியின் ஒரு விடுதலை நீர் அவர்களுக்கு தாருமப்பா. கடன் பிரச்சனை ஒரு விடுதலை தாருமப்பா. சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நிரப்புங்கள் அப்பா. நீர் அப்படி செய்த தகப்பனே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா என ஜெபிக்கிறோம் அப்பா. தேர்வு கால முடிவுகளுக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா என ஜெபிக்கிறோம். எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நன்மைக்கு எதுவாக ஒரு வாழ்வில் நடந்து நல்ல ஒரு மார்க்ஸ் எல்லாம் வாங்கி நல்ல ஒரு காலேஜில் சீட் கிடைக்க நீ உதவி செய்ய வேண்டுமா என ஜெபிக்கிறோம். செல்லும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமா என ஜெபிக்கிறோம் அப்பா. நோயின் பிடியிலிருந்து ஒவ்வொரு சுகமாக்கி அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமா என ஜெபிக்கிறோம். கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே தகப்பனே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ரட்சிக்க வேண்டுமா என ஜெபிக்கிறோம். இந்த வீடியோ மூலம் யார் யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் உம்மை நோக்கி ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீர் சமீபமாயிருந்து அவர்கள் காரியங்கள் யாவற்றையும் அவர்களுக்கு நீர் வாய்க்க செய்ய வேண்டுமா என ஜெபிக்கிறோம். இப்படியாக தகப்பனே ஆண்டவரே இந்த வீடியோவை பார்க்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமா என ஜெபிக்கிறோம். இதை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து ஆளுகை செய்வீராக. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you.